போனதும் அவனுக்கு தான் அடிச்சாங்க. கடைக்காக அடிச்சாங்க. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமான நேரத்தில் அப்படின்னா இப்போ வந்து விசாட்டு இது போட்டான். ரோஹித் சர்மாவும் அடுத்து வரமாட்டான் சொல்லிட்டான். இதுலேயே நம்ம வந்து போனால் அவங்க அன்னைக்கு வந்து பேசுது பரவாயில்ல நீங்க வந்து அம்மாக்கெல்லாம் கொஞ்சம் தூரமான செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். அப்புறம் ஒரு பையன் என்ன வாங்கி பேசுறான், பாட்டி நாங்க படத்துக்கு போறோம், யாருக்கு கூட எங்க அக்கா கூட போறோம் அப்படிங்கிறாங்க. வெளியே வரையா இல்லையா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல போய் உட்காருவா. வாங்கி கூட சிம் போட்டு தூங்கிடுவா. ரெண்டாவது எந்திரிவா வாங்குவா. வாங்கிட்டு இது போட்டு பின்னது முடிஞ்சோன்னா போலாம் போலாம் கிளைமேக்ஸில் ஏன்னா போலாம் 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 அவங்க அப்பா நல்லா நடக்கலாமா போறேன். டேய் இப்போ நீ போடுவியா ஃபேனை ஆஃப் பண்ணிட்டேன். ஊதிவியா நான் வந்து ஊதுறது அத்தனை ஊதிவியா நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான். இவன் ஊத மாட்டான். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா நம்ம அரமணிச்சுப்போம். அதுக்கு நெய் சொல்கிறேன் சும்மா சும்மா இப்படி பண்ண நாங்கள் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். தலைக்கு நான் ஒரு அடிக்கு ஒரு தலைக்கு பாடுபடுத்துகிறேன். அடிச்சாலே பாடுபட்டு உட்காந்துக்கலாம். நான் அடிச்சாலே நீ ஏன் பாடுபட்டு உட்காந்துக்கிறேன் அப்படின்னா நானே வீட்டுக்கு உட்காந்து சால் போட்டு ரெடியாக சால் போட்டு துப்பாக்கி இருக்குமோ அடிச்சாலே சால் போட்டு என்ன பண்றேன்னு சால் போட்டு எங்காச்சும் போறேன் என் வீட்டில் உட்காந்து அடிக்கிறதோட சரிங்க ஃபீல்டிங்ல சரியா பண்ண மாட்டாங்க. காசு ரவி கேள்வி ஆத்திரமா ஷால் போட்டு உட்காந்துருந்தேன். அதனால அவங்க எங்க வர ஏது வரன்னு கேட்டான். கேட்டோன்னா அவங்க சொல்றேன் போட்டுருங்க அப்படின்னு போட்டு போட்டேன் இங்க பாருங்க குப்பையில அப்படின்னு சொல்றாங்க. நோட்டீஸ்